மணி 2:30 இன்னும் வீட்டை விட்டு கிளம்பலை, கிளம்பிக்கிட்டே இருக்கிறோம். 3 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி அங்கே போக 7 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். மழை பெய்யறனால ஒரு வேளை ப்ளோக் எதுவும் ஆச்சுன்னா கொடி பிடிச்சி வர்றதுக்கு, அதனால் கொஞ்சம் நேரத்தில் கிளம்புறோம். பிரகதி ஸ்கூலுக்கு போய் பருவாடியெல்லாம் முடிச்சு வந்துட்டார். பிரகதிக்கு ஒரு பேகு, இவருக்கு பனியனோட நிற்கிறீங்களா? என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய என்னங்க, நம்ம பேக்கை பாருங்கள் கிளம்பிடுச்சு. சரியான வெயிட்டு தான். நம்ம கிளம்பிட்டோம். நமக்கு இந்த க்ரீன் சுடி தான். நிறைய சுடி எடுத்து வச்சேன், ஒரே சுடி தான் உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். வரும்போது ரிட்டன் போட்டுக்க. இங்கேருந்து போகும்போது இந்த சுடி, அவ்வளோதான். முத்து அது மாதிரி இங்கேருந்து போகும்போது அவருக்கு என்ன என்னது எல்லோரும் என்னென்ன எடுத்து பாரு, அவர் என்ன எடுத்து வைக்கிறாருன்னு பாருங்க. ஏலக்காய். நம்ம கஷ்டம் நமக்குங்க, நம்ம கஷ்டம் நமக்கு அது நம்ம ஏதோ அது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகி போச்சு. எங்க போனாலும் ஏலக்காய் எடுக்கிறன்றது மைண்ட்ல அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கனால அப்படி தெரியுது. என்னங்க நினைச்சாலும் நல்லதுதானே, இதுல ஒன்றும் ஏலக்காய் போடுறது தப்பு இல்ல. நம்ம அப்படி நினைக்காதனால அப்படி தெரியல. பேசுங்க, இந்தாங்க அப்படி ஓடாம. இல்ல நம்ம ஏலக்காய் போடுறதுனால என்ன தப்பு? ஏலக்காய் நம்ம நல்லதுக்காக இருக்கோ இல்லையோ, நம்மளை பக்கத்துல வந்து நிக்கிறவங்களோட நல்லதுக்காக. என்னாச்சு வரேன் அந்த மாதிரியாச்சும் என்னமா பனியனோட நிக்க வச்சுட்டு போயிட்டு நீ வாட்டுக்க, நான் சட்டையாச்சும் போட்டிருப்பேன். அந்த மாதிரி நம்மளுடைய நல்லதுக்காக இல்லைனாலும் என் கை என்னத்தை தெரிய போகிற மருதாணி பார்த்தீங்களா? எல்லார் கையும் உள்ளாங்க இவ்வளோ செவீர்னு இருக்கும், என் கை இருக்கிற பாரு கரையேறணும். இதோ கருப்புனா ஒருத்தவங்க வேலை ஆக்குறவங்களோட கையெல்லாம் பாத்திருக்கியா? வேலை பார்த்தா மம்பட்டி பிடிச்சி வேலை ஆக்குறவங்க கையை பாத்திருக்கியா? புண்ணா இருக்கும். இப்படி இருக்காதுன்னு நினைச்சுக்க வேண்டியது. என்னங்க இந்த மாதிரியாச்சும் நம்ம கை இருக்குதுன்னு நினைச்சு இது எங்க வீட்டுக்கார வச்சுக்கிட்டாரு, இது நான் வச்சுக்கிட்டேன். ஆமா, சாணி சப்பட்டை அடிச்ச மாதிரி வைக்கிறது. இது ஒரு மருதாணி வேற காமிச்சுக்கிறீங்க. 1 மணி நேரம் தான் வச்சிருந்தேன். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதோ கரெக்டா 1 மணி நேரம் தான் வச்சிருந்தேன். சரி ரைட்டு, கிளம்பிக்கிட்டே இருக்கோம். இன்னும் பிரகதி அங்கேயே உட்காந்துருக்கிறேன். நம்மளும் பேக்குலாம் எடுத்து வச்சு நானும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்ப வேண்டியது. கொஞ்சம் நேரத்தில் போயிட்டோம்னாக்கும் இந்த பிளாக் இருந்துச்சுன்னா, இந்த அதாவது வளைவில் ஏதாச்சும் பிளாக் இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம அதை கொஞ்சம் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடலாம். மின்னாடி ஒவ்வொரு வட்டம் நம்ம எல்லாரும் ஃபேமிலியோட போகும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளாக் வந்துக்கிட்டு ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணி கட் பண்ணி அடுத்து போகிறோம். அதுக்காக நான் லாஸ்ட் பஸ் 10 மணி பஸ்ஸை புக் பண்ணியிருக்கேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்னங்க ஓகே, நம்ம அடுப்படி போய் பார்ப்போம். அடுப்படி என்ன கூத்துல இருக்குன்னு பார்ப்போமா எல்லாத்தையும். ஏன்னா நம்ம ஊருக்கு போனோம்னா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம வீட்டெல்லாம் நீட்டாக ஒதுங்க வச்சு, என்ன குக்கர் விளக்கி வச்சுருந்தேன், எடுத்தாந்து வச்சுருக்காரு. விளக்கி வச்சுருந்தேன், அதை எடுத்தாந்து இங்கே வச்சுருக்காரு. ஓகே, ஃபினிஷிங் டச் முடிச்சாச்சு. எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி அப்படி இதில் வச்சுட்டேன். அது மாதிரி வெளியில் கொஞ்சம் பெரும்பாலும் நாங்கள் பாத்திரத்தை போட்டிருப்போம். எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அந்த இது ஸ்டீல் பாத்திரம் சோறு வச்சுக்கிட்டு இருந்தது, சின்னதாக ஓட்டையாக போச்சு, அதனால் அப்படியே போட்டோம். கிடக்கடை யாராவது தூக்கிட்டு போனால் தூக்கிட்டு போட்டோன்னு சொல்லி. சரி, நமக்கு போயிட்டு கிளம்புவோம். கிளம்பிட்டோம். நீ போகும்போது ட்ராவல் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேட்டா. ஆட்டோவில் போகிறோம். ஒரு ஆள் அமுங்கி போய் உள்ளே உட்காந்துருக்கு பாருங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோங்க ஆட்டோவில் பாருங்க. லெஃப்ட்டில் காமிக்கிறேன். நம்ம ரோட்லேயே பஸ் ஏறலாம். டவுனுக்கு வந்த உடனே பஸ் ஏறலாம். அங்கே நின்னா இடம் கிடைக்காதுன்னு டவுனுக்கு அங்கே கூட்டிகிட்டு போவார். பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். ஏன்னா இங்கே இடம் கிடைக்கிட்டு 4 மணி நேரம் நின்றுக்கலாம், நம்மளால் போக முடியாதுங்க. அதனால் போனாக்கு சீட் இருக்க பஸ்ஸாக ஏறி வந்துடலாம்ல. எதுலேயுமே நான் வந்து ரொம்ப முன்கருதலோடு இருப்பேங்க. குளிக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி இருக்குமோ பார்க்க. நான் குட்டையாக இருந்தால் அப்படி இருக்கும். பிரேஷரா ஊருக்கு போய்ட்டு சொல்லி எல்லாத்தையும். ஓகே ஓகே, முன்னாடி காமிக்கிறேன். பஸ் ஸ்டாண்டு வந்து சேர்ந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். போங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த பஸ் ஸ்டாண்டை எத்தனை தடவைக்கா காமிப்பேன், எத்தனை தடவை காமிச்சாலும் எத்தனை தடவை ஊருக்கு போனோம் அத்தனை வட்டம் நீங்கள் பார்த்து தான் பார்க்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க ஆளுக்கு சிக்னல் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். போயிட்டு வரேன்னு சொல்கிறாரோ இருக்கலாம். எடா லவருக்கு சொன்னியா போயிட்டு வரேன் ஊருக்குன்னு இல்லையா? 4 பேத்துக்கு சொல்லிட்டானாங்க. நம்மளாம் ஒன்றை தாங்க பார்த்தாம 4 பேத்துக்கு சொல்லிட்டு வரோம். 4 பேர் வச்சு ஏண்டா 4 பேருக்கு சோறு போடணும் தெரியுமா, சம்பாதிக்கணும். பஸ் வந்துருக்கா. போங்க போங்க. தரு
இன்றைக்கி லைவ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டைமிங் ஜோக் பண்ணுறேன். நீ எங்கள்கிட்ட எப்படி ஓட்டுறியோ அந்த மாதிரி ஓட்டுறேன். சரியான கூட்டம் பஸ் ஏறிட்ட ஒரு விதத்தில். கோழிக்கோடு வந்து இறங்கிட்டான். சாப்பிட்டுருக்கோம். 3 சப்பாத்தி, 4 அவங்க 3 வெள்ளாப்பம். பிரியாணி சாப்பிட்றாங்க. வாங்க சாப்பிடலாம். என்னப்பா சொல்லிடுறேன், நான் அங்கிட்டு காமிச்சிட்றேன். இப்போ நாங்கள் கஷ்டப்படுத்தலை. சப்பாத்தி, மீன் குழம்பு, அது சிக்கன் பிரியாணி. வெள்ளையப்பமும் அதே மீன் குழம்பு தான். வாங்க சாப்பிடலாம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க. கோழிக்கோடு வந்து இறங்கிட்டோம். மைக்க வச்சுக்கிறோம். சவுண்டு கேட்குமோ என்னமோ தெரியல, அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்கோம். கோழிக்கோடு வந்து இறங்கியாச்சு, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு பஸ் இந்த இடத்துல தான் நிப்பாட்டுவாங்க. அதனால பஸ் நிக்கிற இடத்துக்கிட்ட வந்து நிக்கிறோங்க. என்ன? ஆமா நிக்கிறோம். மைக் வச்சிருக்கனால இப்படி பிடிச்சிக்க வேண்டியது இருக்கு. அதாவது கொஞ்சம் ஸ்டைலா பேசுவாங்க நாங்க, அதனால என்ன இவர் ஒரு ஆளே போதும். என்னை வம்புல மாட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் போதுங்க. நான் ஜீவனேன்னு தான் இருக்கேன். இங்க பாருங்க, டிஷ் பேப்பரை தூக்கி டவுல் மாதிரி வச்சுக்கிட்டு. எப்போ நம்ம கோழிக்கோடு வந்தாலும் டிராவல்ஸ் வந்தாலும் இங்கதான் நிப்பாட்டுவாங்க. அதான் என்ன பேசிக்கிட்டோம்னா, வயநாட்டுல இருக்க வீட்டை வித்துட்டு கோழிக்கோட்ல வீடை வாங்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து துரு பஸ் நம்ம ஊருக்கு. நீ போற வருஷத்துக்கு ஒரு வட்டம் போறதுக்கு வயநாட்டுல இருக்க வீட்டை வித்து கோழிக்கோடு வரணுமான்னு கேட்க போறாங்க. இந்த பஸ் இல்ல, அது இல்லப்பா. என்ன கேளுங்க, இங்க இருந்து துரு பஸ் வயநாட்டுக்கு, நம்ம ஊருக்கு. அப்ப ஒரு நைட் பஸ்ல ஏறணும்னா காலையில நம்ம ஊர்ல போய் இறங்கிக்கலாம். ஈஸியா போயிருப்பாருங்க. இங்க இருந்து ஒரு 3 மணி நேரம் மலை ஏற வேண்டாமேன்னு யோசிச்சு. மலை ஏறி வர்றது பிரச்சனை இல்ல, அது வளைஞ்சு வர்றதுக்குள்ள எப்படி சொல்றது, தலை சுத்தி வாய் வழியா குடலுக்கு எல்லாம் வந்துரும் போறதுக்கு அந்த மாதிரி. ஆனா இன்னொரு விஷயம், இதுக்கு ஒரு சொல்லுதானே தவிர சத்தியமா கன்ஃபார்ம் கிடையாது. நீங்க கோழிக்கோட்ல இடம் வாங்க போயிட்டீங்களான்னு கேட்றாதீங்க. அல்ல, கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு சொன்னது, தம்பி இப்ப +1 +2 எப்படியும் அங்கதான் படிச்சாகணும். இங்க வெளிச்சத்துக்கு வைங்க. என் போன் உனக்கு சார்ஜ் எல்லாம் போதும் பேசிடு. ஆமா, அதாவது சடவுன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சார்ஜ் இல்லாம. சொல்லுமா. சார்ஜ் எல்லாம் இருக்கே. தம்பிங்க சரி பேசு. அதான் என்ன சொன்னேன், தம்பிங்க அதாவது காலேஜ் பெரியவன் அங்க படிச்சிட்டான். அவனுக்கு தும்மல் இருக்கு. நான் இதை வந்து பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்பெல்லாம் ஊருக்கு நான் டிராவல் பண்ணும்போது ட்ரெயினுக்கு வரும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இவரு பாக்கலாம்னாரு. இன்னும் அது முடிவு கிடையாது. ஒரு ஃபார்முலாட்டிக்கு சொன்னேங்க, நம்பிராதீங்க. நீ குடுக்குற பில்டப்ப பார்த்தாலே அவங்க உண்மையா சொல்ல முடியாது. சிலப்ப அவனும் இருந்தாலும் அமைஞ்சிரும். அது வேற விஷயம். பசங்களே நல்லா சம்பாரிச்ச இடம் வாங்கணும்னு விதி இருந்தா வாங்கிடலாம். வாங்கிட்டு போறாங்க. விதியின்படிதான் செயல்படுவோம். என்ன சரி, ஓகே, நம்ம வந்துட்டோம். பஸ் ஏற போகையில பஸ்ஸ பாத்துக்குவோம். அப்புறம் நம்ம இங்க வந்திருக்கோமா, நம்மள பாக்குறதுக்கு ரியாஸ் வேற வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ரியாஸ் அதாவது வரேன்னாப்ல வரும். நாங்க உங்களுக்கு வீடியோல காமிக்கிறோம். வரல அப்படின்னா வீடியோல காமிக்க முடியாது. காரணம் என்னன்னு கேளுங்க, கோழிக்கோட்ல தான் அவரு இருக்காப்லையா, இங்கதான் இருக்காப்லையா. ஆனா எங்க என்னன்னு நமக்கு டீடைல் தெரியாது. நம்ம சுல்தான் பத்தேரி நம்மள வந்து பாக்க வந்தப்ப, சுல்தான் பத்தேரி வந்தப்ப நம்ம பாக்க போனோம்ல. அதனால கோழிக்கோட்டுக்கு வந்தா நாங்க வந்து பாக்கணும்ல. அதுதானே முறை. நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க, உங்களை பஸ் ஏத்தி விட்டுட்டு நான் ரிட்டர்ன் போய்க்கிறேன். அது வரைக்கும் எனக்கும் பாக்கணும் உங்களை அப்படின்ட்டு வர்றேன்னு சொல்லியிருக்காப்ல. வந்தா அவர்னா அறிமுகப்படுத்துறோம். வந்தாருன்னா ஏன்னா ஒரு கடையில வேலை பாக்குறதுனால எப்ப கடை அடைக்கிறாங்க என்னன்னு நமக்கு தெரியாது. வந்தா அறிமுகப்படுத்துறோம். ஓகேங்களா? அறிமுகம் உங்களுக்கு அறிமுகம் ஆயிப்போச்சுல. வந்தா வீடியோல காமிக்கிறோம். என்ன அல்ல வின மைக் கேக்குதான்னு தெரியல, ஆன் பண்ணிருக்கனானும் தெரியல. கேக்குமா ஒருத்தனை கூட்டிட்டு வந்தீங்களே, அவன் எங்கன்னு கேப்பீங்க. தருங்க. பாவம் இங்கே அசந்துட்டேன். அந்த இடத்துல நம்ம சொல்லிருந்தோம் ரியாஸ் வருவாப்லன்னு. சவுண்ட் கேட்காது. மைக் சவுண்ட் கேட்காதுன்னு வாங்கினேன். அந்த இடத்துல ரியாஸ் வருவாப்லன்னு சொன்னோமா, நாங்க வந்துட்டோம், பார்த்துட்டோம். இப்பதான் வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் மீட் பண்ணோம். இந்த பாத்தீங்களா, வாங்க லைம் அடிப்போம். வாங்க கண்டிப்பா. கடைக்குள்ள உட்காந்து அதிகமா பேச முடியாது. கடையை விட்டு வெளியில போயிட்டு பேசுறோம். சரியா? அதான் அடக்கி வாசிக்கிறாப்ல. ஓகே, நமக்கு அடக்கத்துக்கு கிடையாது. நமக்கு அடக்கத்துக்கு ரொம்ப தூரம். லைம் குடிச்சிட்டு வெளில வந்துட்டு பேசுவோம் சொல்லி சொன்னோமா. ரியாஸ் வந்த உடனே ரியாஸ் அவங்க கூட இது மேல பார்த்த பையன் தான் அந்த பையன். அந்த பையனுக்கு வந்து புதுக்கோட்டை. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. முகமது கபீஸ். உங்க பேரு? என் பேர் ரியாஸ் அலி. அவர் கையில ஒரு மைக் கொடுத்தவன், அது அவர்கிட்ட இருக்கு.
பிரகதி என்ன அட்டெண்டன்ஸ் ஆகிருக்கிற இப்பத்தையும் பேர் சொல்லுவாங்க ஏன்னா கிடைக்க மாட்டான் இவரோட நிக்கிறனால கிடைச்சிட்டான் பாருங்க. அந்த பல்ல கடிச்சிட்டு நிக்கிறான் பாருங்க எப்படா கேமரா அந்த மாதிரி வந்திருக்கோம் நம்மள. அதாவது இதுக்கு வரும்போது பத்தேரிக்கு வரும்போது நீங்க வந்து என்ன பாக்குறீங்க, கோழிக்கோடு வந்திருக்கீங்க, நான் தான் உங்களை வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு வந்து பாக்க வந்திருக்காப்ல. இவருக்கு அண்ணனுக்கா வந்து பார்த்து 2 பேர்த்தையும் பார்த்துட்டு போறக்காண்டி இந்த பையனை பாத்தீங்களா சிரிக்க மாட்டா அப்படி சிரிக்க இப்ப சிரிச்சுக்க அப்படி ஆலாம். இதுக்கு முன்னாடி சிரிக்கவே இல்ல, நல்லா சிரிக்க அப்படி. எனக்கு பிடிச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா. அதுவும் இல்லாம வந்த உடனே பிரகதீஸ்வரனை பார்த்துட்டு கேரளாக்கார பையன் மாதிரி இருக்காரு. தமிழ்நாட்டு லுக் கேரளா ரொம்ப கேரளா ஏட்ட அப்படி அவ்வளவு. இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம டிரைவிங்ல இருக்கும் போதே ஒரு 3 கால் பண்ணிட்டாப்ல. 4 கால் பண்ணி எங்க வந்திருக்கீங்க, ஏறிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, அந்த கேரிங்க்கு நன்றி. கண்டிப்பா வந்து அதை கேட்கணும்ல. கண்டிப்பா எப்ப அன்பு தான் முக்கியம். எப்பவும் அன்புனால வந்து எல்லாமே வந்து இணையிறோம் அந்த இடத்துல. ஓகேங்களா? கண்டிப்பா கண்டிப்பா ஓகேங்களா? அதெல்லாம் வந்து யாருமே வந்து எதிர்பார்க்க கூடாது. கண்டிப்பா வந்து அண்ணன் வந்து எப்பவுமே கேட்டுக்கே இருந்தேன், போகும்படி என்ன பண்றீங்க, என்ன இங்க வந்தீங்க, இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கே இருந்தேன். கண்டிப்பா வர்ற வழியில ஒரு 5ன்றது கம்மி, சொரம் இறங்கும் போது டவர் கிடைச்சிருக்காது, இல்லாட்டி கூட 2 போட்டு இருப்பாரு. அப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் 2 மாட்டம் போட்டுட்டாப்ல. கூப்பிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டுட்டு வந்துட்டாப்ல. அதாவது பாச சொல்லி வராது, தன்னால வரும்போது அனுபவிச்சுக்கணும், ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கண்டிப்பா வந்து கண்டிப்பா எப்பவுமே வந்து அன்பு, இந்த கூடுதல் அன்பு இருக்கும்போது எல்லாமே தானே வரும். கண்டிப்பா நம்ம வந்து எத்தனை மணி ஆனா 1 மணிக்கு வந்து கூப்பிட்டாலும் கண்டிப்பா வந்துடணும் அந்த இடத்துல. ஓகேங்களா? சூப்பர் சூப்பர் ரைட் ரைட் சரி ஓகே. ஒரு இடத்துல வந்து நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் இல்ல, பஸ் இல்ல, இது இல்ல அது இல்ல சொன்னாலும் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பக்கத்துல, அவங்க கூப்பிடுவோம், கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கறத நினைச்சுங்க. ஓகேங்களா? என்ன ஓகேங்களா? எங்கேயோ டச் ஆகுது அப்படி நினைச்சுக்கீங்க. இறங்கினாலும் அந்த இடத்துல இறங்கினாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைச்சுங்க அந்த இடத்துல. ஓகே நாங்களாம் இருப்போம் அந்த இடத்துல. நீங்க வந்து ரொம்ப சாதுவா பேசுறாருன்னு நினைக்காதீங்க. பேசுறே நல்லா பேசுறாரு. வீடியோ ஆன் பண்ணாதே பேச்சு வராது. தம்பிய வந்து என்கிட்ட வந்து இப்ப ரொம்ப நேரம் வந்து என்கிட்ட வந்து சிரிக்கவே இல்லை, ஒண்ணும் பண்ணவே இல்லை. இப்ப சிரிக்க அப்படி பார்த்து சிரிக்க அப்படி போச்சு. கண்டிப்பா தம்பியை பிடிச்சு போச்சு. இனிமே என்கிட்ட பேசுவாரு கண்டிப்பா. ஓகேங்களா? நாங்கெல்லாம் ஒரே உறவு ஆயிட்டேன். கண்டிப்பா நீங்க என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அதாவது தப்பா வந்து நினைச்சாங்க, எதுவுமே வந்து நல்லதுக்கு தான். நல்லதே நினைங்க, நல்லதே பேசுங்க. ஓகேங்களா? சூப்பர் கண்டிப்பா. சரி ஓகே, அப்படியே ரியாஸோட ஒரு பாய் சொல்லுங்க பாப்போம். பாய். பஸ்ல ஏறிட்டோங்க, லைட்லாம் அமத்திட்டாங்க. அங்க பாருங்க விளக்கு பிடிச்சி டோர்ச் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல விளக்கு பிடிச்சி வீடியோ போடுறோம். அதான் ட்ரெண்டிங் இப்ப. என்ன பிரகதி அந்த பக்கம் தூங்குறான், நாங்க இந்த பக்கம் தூங்குறோம். ஓகேங்களா? ஒண்ணுமே கேட்காதுங்க, நான் சவுண்டா பேசுறேன். பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம், பஸ்ஸு போய்கிட்டு இருக்குது. கீழே இருக்கிறவங்களுக்குலாம் டிஸ்டர்ப் இல்லாமல் மெதுவாக பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். சரியா? எல்லாத்துக்கும் இப்போ குட் நைட் சொல்லிக்கிறோம். மதுரையில் போய் குட் மார்னிங் சொல்கிறோம். சரியா? குட் நைட். ரெஸ்ட் ரூமுக்கு நிறுத்தினாங்க. டைம் இப்போ 2 மணி இருக்கும். என்ன அது ரெஸ்ட் ரூமுக்கு அங்கே கொண்டு வந்தியா இல்லை இங்கேயே வச்சு எடுத்துட்டு இருந்தியா? இங்கே தான் எடுத்தேன். எப்படிங்க? அவ்வளோதான் நிறுத்தினாங்க. பண்ணுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். பஸ்ஸுக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம். எந்திரிச்சு சீப்பை போட்டு சீட்டு உட்காந்துருக்குறோம். மதுரை வரப்போகிறோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது மதுரைக்கு. மதுரையில் வந்து இறங்கிடுவோம். சரியா? இறங்கிட்டு பாக்கி பேசுவோம். இறங்கிட்டு பேசுகிறோம். மதுரைக்கு வந்து இறங்கிட்டோம், சாப்பிட்றோம். பூரி பூரி தாம்மா. 2 வட்டம் திருப்பி கம்சலாத பூரி தான். என்ன முகத்தை கழிட்டேன். சரி பூரி சாப்பிடலாமா? அவங்க 2 பேரும் தோசை வேணும்ட்டாங்க. தோசை சாப்பிடணும், பூரி சாப்பிடலாம். சரியா? அந்த அன்னைக்கு ஆளு டயர்ட் ஆயிட்டாரு. வாங்க சாப்பிடலாம். தோசை வரட்டும், தோசை நான் காமிக்கிறேன். என்ன தோசையை பார்த்ததே இல்லை, எல்லாம் யோசிக்காதீங்க, பார்த்துருப்பீங்க. ஃபோன் அடிச்சிருச்சு.
தோசை, வடை, சட்னி, சாம்பார். மதுரையிலேருந்து சிங்கமநேரி பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு வந்துட்டோம். சிங்கமநேரி வீட்டுக்குள்ளே வந்த உடனே தான் ஒரு ஆள் என் தங்கச்சி சொல்லுது ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆள் முகம் பூத்தாலும் ஒரு ஆள் முகம் சுருங்கும், அந்த மாதிரி. என்னம்மா வந்து சேர்ந்தாச்சு. ஒரே டயர்டாக இருக்குன்னு குளிச்சுட்டு தான் அடுத்த கட்ட வேலைகள். இங்கே எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, கல்யாணக்காரங்க இப்போ தான் வருவீங்களான்னு கேட்குறாங்க. இருந்தாலும் நமக்கும் ஒரு சில வேலைகள்லாம் இருக்குல்ல, முடிச்சு வச்சு தானே வரோம். சரியா? சரி ரைட்டு. இந்த வீடியோ இத்தனை முடிச்சுக்கிறோம். எல்லாரும் வந்துட்டீங்களா கேட்டுங்க, இதுக்கு உடனே வந்துடும் பாருங்க. ஓகேவா? நாங்கள் எல்லாரும் சிங்கமநேரிக்கு வந்துட்டோம். ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.